அண்ட் தென் சில்வர் இன்னைக்கான நல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெருசா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிடையாது. 0.1% அண்ட் தென் 0.2% வந்து ஏறி இருக்கு. அவ்வளவுதான் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவுல. $5150 மேல வந்து இங்க கோல்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தல $82 பர் அவுன்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெருசா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிடையாது. சோ இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை பொறுத்தல இங்க யூஎஸ்ல இன்ஃபிளேஷன் வந்த ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அண்ட் தென் இங்க ஜியோ பொலிட்டிகல் டென்ஷன்ஸ் அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டு வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல அந்த ஒரு நடக்கிற அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல. பட் ஆனா கோல்டு அண்ட் சில்வர் ஏற்கனவே ஒரு ஸ்பைக்கு போன ரீசனால பெருசா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகாம வந்து இருக்கு. கோல்டு டிடிஎஃப் இன்ஃப்ளோஸை பொறுத்தளவுல 72% கம்மியா இருக்கதா சொல்றாங்க. ஜனவரி மந்த் அந்த கோல்டு டிடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது திரும்ப வந்து கம்மியா இருக்கதா சொல்றாங்க. பிப்ரவரி மந்த் நிறைய பேர் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா பீக்ல இருந்து கோல்டு வந்து இறங்குச்சு. சோ ஓகே எல்லாரும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணாங்க. பட் ஆனா திரும்ப வந்து வாங்க ஆரம்பிக்கல. அந்த மாதிரி திரும்ப யாரும் வாங்க ஆரம்பிக்கல. சோ கோல்டோட அந்த பிரைஸ் வந்து அங்கே இருக்க ரீசனால. சோ நம்ம ஒரு இன்வெஸ்டர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து திரும்ப பீக்கு போறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. சோ அது வந்து இப்ப நடக்குமா இல்ல அப்படின்னு லேட்டா நடக்குமான்றது யாருக்கும் தெரியாது. பட் ஆனா நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். கோல்ட் பிரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் தான் ஹெவியா வந்து இருக்கு. சோ அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணிட்டே போவோம். ETF ஃபார்மெட்ல கன்சிடர் பண்றவங்க அப்படியே கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அதுதான் இப்ப இருக்கிற பெஸ்டான டைமா வந்து இருக்கு. நேத்திக்கான நாள்ல மார்க்கெட் என்ன இருக்கு? நிப்டி அண்ட் தென் சென்செக்ஸ் 1.5% மேல வந்து விழுந்திருக்கு. இங்க சென்செக்ஸை பொறுத்தளவுல 1300 பாயிண்ட் வரைக்குமே நேத்திக்கான நாள்ல வந்து விழுந்திருக்கு. இன்னைக்கான நாளுமே அதுக்கான சான்சஸ் தான் வந்து ஹெவியா வந்து இருக்கு. நேத்திக்கான நாள்ல இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நேத்திக்கான நாள்ல செல் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து செல் பண்ணியிருந்தாங்க. சோ இதனால ஓவரால் மார்க்கெட்டே வந்து விழுந்திருக்கு. அண்ட் நீங்க ருப்பியை பொறுத்தல $92.04 வந்து போயிருக்கு. இது எல்லாமே மார்க்கெட்ல டிஸ்டர்பன்ஸ் வந்து கிளம்பிருக்கு. அப்புறம் இங்க குளோபல் மார்க்கெட்டே வந்து அந்த ஒரு பிரச்சனையில வந்து இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஆயில் டிஸ்டர்பன்ஸ் இருக்க ரீசன்னால இங்க மார்க்கெட்ல வித்துட்டு வெளியே போறாங்க. எஃப்ஐஎஸும் வித்துட்டு வெளியே போறாங்க. டிஐஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ற மாதிரி வாங்கிட்டு வந்து இருக்காங்க. இருக்கிற சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கு மார்க்கெட்டை சுத்தி. சோ இன்னைக்கான நாளுமே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்னைக்கான நாளே நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து இங்க கேப் டவுன்ல தான் வந்து இருக்கு. அதனால கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். டவ் ஜோன்ஸ் வந்து 400 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல வந்து இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரை அதுவுமே வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. சோ அதனால நம்மளோட மார்க்கெட்டுமே இன்னைக்கான நல்ல நெகட்டிவ்ல தான் இருக்குதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சோ இப்படி நெகட்டிவா இருக்கும்போது நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ற போது பெட்டராவே வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50 இன்னும் வந்து டிராப் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நேற்றுக்கான நாள்ல 6000 கோடி ரூபாய்க்கு மேல எஃப்ஐஎஸ் வந்து வித்துருக்காங்க. டிஎஸ் வந்து 5000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிருக்காங்க மார்க்கெட்டை. சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டெபிலைஸ் வந்து பண்ண முடியாது. எஃப்ஐஎஸோட அந்த ஒரு செல் ஆஃப் பொறுத்தல கொஞ்சம் மேசிவா வந்து வந்துகிட்டே இருக்கு. டாலர்ஸ் வந்து வெளியே போயிட்டே வந்து இருக்கு. நிஃப்டி 50 இதே சூழ்நிலை போச்சு அப்படின்னா 22,000 பாயிண்ட்டுக்கு வந்து வருமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. அது வரதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கதா வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. இங்க 26,000 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுதான் அதோட பீக்கா வந்து இருந்துச்சு. அங்கதான் இப்ப 10% கீழே வந்து டிராப்ல வந்து இருக்கு. 22,000 பாயிண்ட்டுக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா இருக்கதா சொல்றாங்க. இதே வார் சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது போறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. இதுவே 13வது நாள் இந்த வார் சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்குது. சோ நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு தான் இம்பாக்ட்லாம் வந்து தெரிய வருது. இங்க எல்பிஜியோட ஷார்டேஜ் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். ஹோட்டல்ஸ் எல்லாமே மூடுறாங்க. அண்ட் நீங்க பெட்ரோல் டீசல் வாங்குறது மக்கள் எல்லாருமே நிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்கும்போது நிஃப்டி 50 பொறுத்தல 22,000 பாயிண்ட் போறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. அப்படி போகுதுன்னும் போது நம்ம அந்த டைம்ல வந்து பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருப்போம். இருக்கிற சூழ்நிலை வந்து அப்படிதான் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான வாலட்டிலிட்டி வந்து இருக்குல்ல. சோ இதை மெஷர் பண்றதுக்குமே நம்ம கிட்ட ஒரு இண்டெக்ஸ் வந்து இருக்கு. இந்தியாவோட விக்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அது இந்த வாலட்டிலிட்டி வந்து இங்க மெஷர் பண்றதுக்கான ஒரு இண்டெக்ஸா வந்து இருக்கு. சோ அதுல வாலட்டிலிட்டி வந்து ரைஸ் ஆகும்போது அதுல வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்ப 75% மேல வந்து போயிருக்குதான் வந்து சொல்றாங்க. சோ வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. சோ அந்த ஒரு ஃபியர் வந்து அப்படியே வந்து இருக்கு. சோ இதனால 22,000 பாயிண்ட் போறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. சோ நிஃப்டி 50 மட்டும் தான் போகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க்குமே போறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. நீங்க மார்ச் மாசம் மட்டுமே 8% நிஃப்டி பேங்க் வந்து இறங்கி இருக்கு. அண்ட் தென் இதுல பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இங்க அடி வாங்கிட்டே இருக்கு. இங்க HDFC பேங்க், ICICI பேங்க், அப்புறம் ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த பேங்க்ஸ் எல்லாமே இங்க அதிகமா வந்து விழுந்துட்டு இருக்கு. குட்டி குட்டி பேங்க்ஸ் அண்ட் மிட் கேப் பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து இங்க வாலட்டிலிட்டி இன்னும் அதிகமாவே வந்து இருக்கு. சோ பிராடரா பார்க்கும்போது நிஃப்டி பேங்க்குமே இப்போ வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கு. அதுமே இறங்குறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. சோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு இங்க பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த ஆயில் சப்ளை தான். சோ அந்த ஆயில் சப்ளையோட அந்த டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து நடக்கிறது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து நடக்கிறது, யூஎஸ்க்கு ஈரானுக்கும் நடுவுல அந்த ஒரு வார் எஸ்கலேஷன் கண்டினியூ ஆகிட்டு வந்து இருக்கிறது. அண்ட் தென் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா செல் ஆஃப் வந்து பண்றது. இந்த 3 ரீசனால மார்க்கெட் வந்து இப்படி நெகட்டிவா தான் இருக்கும். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து இன்னைக்கான நாள்ல நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். நெகட்டிவ்ல இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இது மூணுமே வந்து இங்க முடிவுக்கு வந்து வரணும். அப்படி முடிவுக்கு வரும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ எல்பிஜி என்ன மாதிரியான கதையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கமர்ஷியல் எல்பிஜி வந்து கிடைக்க மாட்டேங்குது. சோ அந்த ஒரு ஷார்டேஜ் இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து மூடுறாங்க, நிறைய ஃபுட் மினிஸ் வந்து மூடுறாங்க. இது வந்து கண் முன்னாடியே வந்து பார்க்க முடியுது. நேற்று சண்டே அன்னைக்கு நான் வெளியே போய் பார்க்கும்போதுமே சரி இங்க மவுண்ட் ரோட் சைட்ல தான் நான் வந்து சொல்றேன். சோ அந்த சைட்லயுமே இங்க நிறைய ஹோட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டு தான் வந்திருந்தாங்க. அண்ட் தென் சண்டே அன்னைக்கான நாள்ல தான் லாஸ்ட் ஒர்க்கிங் அப்படின்றது தெளிவா வந்து போட்டிருந்தாங்க. நிறைய ரோட் சைட் ஷாப்ஸுமே வந்து மூடப்பட்டிருக்கு. எல்பிஜியோட ஷார்டேஜ் அதிகமா வந்திருக்கு. கமர்ஷியல் எல்பிஜியோட ஷார்டேஜ் தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. இங்க பெங்களூர்ல வந்து 7,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் ஒரு கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் வந்து விற்கிறாங்க. நம்பூர்ல வந்து 5,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதான் வந்து சொல்றாங்க. 2,000 ரூபாய் தான் இதுக்கு முன்னாடி வந்து வித்துட்டு இருந்தது. இப்ப 5,000 ரூபாய்க்கு நம்பூர்லயே வந்து போயிடுச்சு. அங்க வந்து 7,000 to 8,000 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. பிளாக் மார்க்கெட்டே வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்க எல்பிஜி சிலிண்டர்ஸ், இங்க கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர்ஸ்க்கு பிளாக் மார்க்கெட்டே வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓவராலா இதனால ஃபுட் ஸ்டாக்ஸுமே வந்து அதிகமா வந்து விழுந்திருக்கு. இந்த தேவயானி இன்டர்நேஷனல், சஃபாரி ஃபுட்ஸ்,
இந்த மாதிரி ஃபுட் ஸ்டாக்ஸுமே வந்து இன்னைக்கான நாள்ல வந்து விழுந்திருக்கு. இது எல்லாமே 50 க்ளோக்கு வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இங்க எல்பிஜி வச்சு தான் வந்து அதிகமா வந்து இங்க அந்த குக்கிங் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 60 65% எல்பிஜி வச்சு தான் யூஸ் பண்ணி இங்க குக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மீதி பர்சன்டேஜ்ல தான் அந்த ஒரு எலக்ட்ரிக் அப்புறம் வந்து இந்த வுட் இது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு குக்கிங் வந்து பண்றது வந்து இருக்கு. ஸோ ஓவராலா எல்பிஜில வந்து ஷார்டேஜ் வந்து இருக்கு. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து இந்த ஒரு எல்பிஜி எல்லாமே வெளியே வரணும். அங்க இருந்து இங்க வெளியே வராத ரீசனால ஒட்டு மொத்தமா இந்த ஒரு ஷார்டேஜ் வந்து இருக்கு. இந்தியால ஷார்டேஜ் வந்து தெளிவா வந்து தெரியுது. ஹவுஸ் ஹோல்டுக்கும் அண்ட் நீங்க வந்து வெஹிக்கிள் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்க ரீசனால அங்க வந்து இன்னும் தட்டுப்பாடு வந்து தெரியல. பட் ஆனா அதுவுமே இன்னொரு ஒரு மாசம் வந்து தெரிய வரும். இங்க பெட்ரோல் அண்ட் டீசலுமே வந்து இந்த மாதிரி அந்த ஷார்டேஜ் வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி ரீசன்னால எல்லாருமே இங்க பெட்ரோல் அண்ட் டீசல் நேற்றுக்கான நாள் இந்த பங்க்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து இங்க அதிகமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கேன்ல எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது எல்லாமே டேஞ்சர்ல தான் வந்திருக்கும். கேன்ல வாங்குறது டேங்க் ஃபுல் பண்றது பெட்டர். பட் ஆனா நீங்க கேன்ல வாங்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பெட்ரோலை பொறுத்தல ஈஸியா வந்து வேப்பர் ஆயிடும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. அண்ட் அது எல்லாமே எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து நீங்க பண்ணுங்க. ஸோ இங்க டேங்க்ல ஃபுல் பண்றது பெட்டர். பட் ஆனா மத்த ஆப்ஷன்ஸ் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க சேஃபா தான் வந்து பாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் குக்கிங் அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அதோட சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கதா நம்ம நேற்றுக்கான நாளே சொல்லியிருந்தோம். ஸோ இதே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த டிடிகே பிரஸ்டீஜ் அண்ட் தென் இந்த ஸ்டவ் கிராஃப்ட் பட்டர்ஃபிளை காந்திமதி அப்ளையன்சஸ் இது எல்லாமே இன்னைக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கும். ஈரான் சைடு வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இங்க கைப்பற்றி வச்சிருக்காங்களா, ஸோ அதை வந்து இங்க வெளியிடுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் வந்து வெளியிட மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. $200 பர் பேரல் வந்து போறதுக்கான சான்ஸ் இருக்குதா சொல்றாங்க க்ரூட் ஆயில். இதே வாரம் சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எங்க கூட அதே மாதிரி பகை வந்து தொடர்ச்சி அப்படின்னா ஈரான் வந்து இந்த வாரம் அப்படியே தான் அடுத்த லெவலில் வந்து எடுத்துட்டு போவோம். அதனால $200 பர் பேரல் போனாலுமே எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஈரானோட ஸ்டாண்ட் வந்து இருக்கு. இங்க இருந்து 20% குளோபல் ஆயில் சப்ளை வந்து வராம இருக்கு ரீசனால ஒட்டு மொத்தமா நம்ம ஊர்லயே வந்து அந்த ஒரு இம்பாக்ட் வந்து தெரிய வந்திருக்கு. இது உலக லெவல்லயும் வந்து தெரிய வர ஆரம்பிக்கும். சரி ஓகே, இதை வந்து கொஞ்சம் ஒரு டெம்பரரி ரிலீஃபா பண்றதுக்கு எதனா சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இங்க ஒரு குளோபல் பிளேயர் ஒருத்தவங்க இருக்காங்க, இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லி நம்ம நேற்றுக்கே வந்து பார்த்திருந்தோம். ஸோ இவங்க வந்து இந்த ஒரு ஆயில் ரிசோர்ஸ் எல்லாமே இங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க தேவையான நேரத்துல அதாவது இந்த மாதிரி டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து இருக்கும் போது இங்க மக்கள் கிட்ட வந்து அந்த ஒரு க்ரூட் ஆயில் வந்து போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல அவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வந்து வெளியே விடுவாங்க. ரஷ்யா உக்ரைன் வார் 2022 நடக்கும்போது அவங்க வந்து வெளியே விட்டாங்க. 150 மில்லியன் பேரல்ஸுக்கு மேல வந்து அன்னைக்கான நாள் வந்து வெளியே விட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து வெளியிட போதா சொல்லியிருக்காங்க க்ரூட் ஆயில பொறுத்தளவுல. இது வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் டெம்பரரியா வந்து ரிலீஃப் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே இந்த நியூஸ் வந்தனால தான் $89 வரைக்கும் போச்சு க்ரூட் ஆயிலோட பிரைஸ். பட் ஆனா இந்த நியூஸ் வந்து இப்ப எக்ஸாக்டா வந்து சொல்லிட்டாங்க 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து கொடுக்க போதா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆனாலுமே இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இப்ப $98 to $99 வரைக்கும் திரும்ப வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு 400 மில்லியன் பேரல்ஸ் வந்து கொடுக்குறாங்களா, இது வந்து ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வார் சூழல் வந்து அடுத்த லெவல் வந்து போயிருக்கு. பிளிப்கார்ட் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா 2027 ஸ்டார்டிங்லேயே ஐபிஓ வந்து வரப்போற பிளான்ல வந்து இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. வால்மார்ட்டால பேக்அப் பண்ண கம்பெனியா இது வந்து இருக்கு. 77% ஸ்டேக் வந்து இங்க வால்மார்ட் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. 2018 $16 பில்லியன் கொடுத்து அந்த ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க. 2023 டேட்டா படி $35 பில்லியன் வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருந்துச்சு. இந்த ஒரு கம்பெனி 2027 ஸ்டார்டிங்ல ஐபிஓ வந்து வரப்போற பிளான்ல வந்து இருக்காங்க. எம்ஆர்எஃப் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு எல்பிஜி வந்து ஷார்டேஜ் வந்து இருக்குல்ல, சோ இதனால இமிடியேட்டா எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஒரு ரிஸ்க் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 1 மந்த்க்கான நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி வந்து எங்க கிட்ட இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை அப்படியே கண்டினியூ 1 மந்த்துக்கு மேல வந்து போகுது அப்படின்னும் போது எங்களோட அந்த ஒரு ப்ரொடக்ஷன் அந்த ஒரு பிளான் வந்து ரீஅசஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம். பட் ஆனா இப்போதைக்கு எங்கிட்ட நேச்சுரல் கேஸ் வந்து இருக்கு, நாங்க ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே வந்து பண்ணிட்டு போவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்க நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டீம் ஜென்ரேஷன் அந்த ப்ராசஸிங் எல்லாமே அந்த ஒரு நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு கரெக்டா இருக்கதா சொல்றாங்க. 1 மந்த்க்கான இன்வென்ட்ரி வந்து இருக்கதா சொல்றாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து லிமிட் பண்ணி நீங்க உங்களோட அந்த ஒரு சப்ளை வந்து யூஸ் பண்ணிக்கங்க, அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வந்து லிமிட் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் அந்த வெஹிக்கிளுக்கும் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால நீங்க எல்பிஜி அண்ட் பிஎன்ஜியோட அந்த யூசேஜ் வந்து இங்க கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து போவோம் அப்படின்ற மாதிரி எம்ஆர்எஃப் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஆர்எஃப் கம்பெனிக்கு உண்மையாவே இருக்கிற பிரஷர் என்னவா இருக்கு அப்படின்னா காஸ்ட் பிரஷர் பொறுத்தளவுல இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து அடுத்த லெவல் வந்து போயிடுச்சு. ரூபி வந்து இங்க வந்து ஆல் டைம் லெவல் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல தான் பிரச்சனை வந்து வரதா சொல்றாங்க. இந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இம்போர்ட் வந்து பண்ணணும்ல, அந்த ஒரு இம்போர்ட்டுக்கு அதிகமான காசு கொடுக்கறதா வந்து சொல்றாங்க. சிந்தட்டிக் ரப்பரோட அந்த பிரைஸ் வந்து ஏறிச்சு. கார்பன் பிளாக்கோட பிரைஸும் வந்து அதிகமா கொடுத்து வாங்குறதா சொல்றாங்க. இதுதான் அந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு இருக்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து நேற்றுக்கான நாள்ல $300 பில்லியன் ரிலையன்ஸ் கம்பெனி வந்து யூஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிஃபைனரி அந்த ஒரு ஆயில் பிளான்ட் வந்து போட போதா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த ஒரு நியூஸ்க்கு ரிலையன்ஸ் கம்பெனி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸ் உண்மைதானா இல்ல அப்படின்னா ஃபேக்கா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து இங்க அபிஷியலா வந்து சொல்லிட்டாரு $300 பில்லியன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க யூஎஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அப்படி பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். அண்ட் தென் எங்க ஊர்லயே வந்து அந்த ஜாப்ஸ் எல்லாமே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டாண்டாவது இருந்துச்சு. டெக்சாஸ்ல வந்து இதை பண்ண போதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது எல்லாத்தையுமே அபிஷியலா வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. இந்த ஒரு ப்ராஜெக்டை டெவலப்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போற அந்த ஒரு யூஎஸ் கவர்மெண்ட்ல உள்ள ஒரு கம்பெனி இருக்கும்ல, அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா
9 ஃபிகர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தான் வந்து வந்திருக்கதா சொல்றாங்க. ஒரு மேஜரான குளோபல் பிளேயர் கிட்ட இருந்து வந்திருக்கதா சொல்றாங்க. அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. இந்த ஒரு நியூஸ்னால இங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1% வந்து நேற்றுக்கு நாள மார்க்கெட் வந்து ஏத்துறாங்க. பட் ஆனா அபிஷியலா கன்ஃபர்மேஷன் வந்து வராத ரீசனால 1% வந்து நேற்றுக்கு நாள மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி. பெரிய பெரிய டெக் ஜெயின்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து இருப்பாங்கல்ல, இங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி, சர்வீஸ் நோ கம்பெனி, அட்லாசியன் கம்பெனி, இவங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா மாசான ஹைரிங் பண்றோம் அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மூலமா நம்ம வந்து இங்க ஹைரிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட இந்த மாதிரியான ஹைரிங்கான ஒரு கேம்பெயின் வந்து பண்ண சொல்லி 10 இருந்து 20 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதிகமான ஆட்கள் வந்து உள்ள எடுத்துக்க முடியுது. சோ இது வந்து கம்பேரிட்டிவா அவங்க வந்து பார்க்கும்போது லெஸ்ஸா வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான அப்ரோச் வந்து போக போதான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து டெக் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு டெக்கியா இருக்கீங்க அப்படின்னும் போது சோ அவங்க சைட்ல இருந்தே இதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த ஜாப் போஸ்ட்டுக்கான வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அசோக் லேலண்ட் நிறுவனம் வந்து புதுசா பேட்டரி பேக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஓபன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இங்க பள்ளிப்பாக்கம் சென்னையில வந்து ஓபன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக 400 இருந்து 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா இந்துஜா குரூப் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட சிஎம் ஆன எம் கே ஸ்டாலின் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா thousands ஆஃப் ஜாப்ஸ் வந்து இங்க சென்னையில வந்து கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம தமிழ்நாடோட அந்த ஒரு எலக்ட்ரிக் மிஷினுக்கு வந்து செயல்படுற மாதிரி இருக்கும். 2070 நம்மளோட நெட் விஷன் வந்து ஜீரோவா வந்து இருக்கு. சோ அதுக்கான ஒரு இனோவேஷனும் இது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விப்ரோ கம்பெனில ஒரு மல்டி இயர் டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மல்டி இயர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ட்ரூஸ்டேஜ் என்ற கம்பெனி கிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ட்ரூஸ்டேஜ் கம்பெனி என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரூஸ்டேஜோட அந்த ரிட்டையர்மெண்ட் சர்வீசஸ் வந்து இருக்குல்ல, சோ அந்த ஒரு டெக்னாலஜி அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போவாங்க. அதை வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. சோ இதுக்காக விப்ரோட ஏஐ வந்து யூஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. விப்ரோ இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த டிசைனுக்காக டிசைன் இட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ஒரு டிசைன் இட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த லெவல் வந்து போகும், பிசினஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்த லெவல் போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. மல்டி இயர்க்கான கான்ட்ராக்ட் டீல வந்து ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனில ஒரு நல்ல பிட்டா இருக்கு. 200 ரூபாய்க்கு வந்து இப்போ ஷேர் பிரைஸ் வந்து போயிருக்கு. 2026ல இந்தியாவோட டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்ஸோட அந்த லிஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முகேஷ் அம்பானி தான் வந்து இருக்காரு. $97 பில்லியன் மேல வந்து அவர்கிட்ட நெட்வொர்க் வந்து இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்தியால வந்து இருக்காரு. குளோபல் லெவல்ல 21வது ஆளா வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் இடத்துல கௌதம் அதானி வந்து இருக்காரு. அவர் வந்து குளோபல் லெவல்ல 31வது இடத்துல வந்து இருக்காரு. இந்தியா லெவல்ல பார்க்கும்போது செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபாலோ அப்பா இங்க HCL டெக்கோட அந்த ஒரு சிவநாடர் வந்து இருக்காங்க. அப்புறமேட்டுக்கா சாவித்ரி ஜிண்டால், லட்சுமி மிட்டல், சைரஸ் பூனாவாலா, திலீப் சங்கவி, குமாரமங்கலம் பிர்லா, ராதாகிருஷ்ண தமானி, அப்புறம் உதய் கோட்டக், இவங்க எல்லாருமே டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்ஸா வந்து இருக்காங்க. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. இன்னைக்கான நாளுமே மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் வந்திருக்கும். சோ அதனால நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது 1-2ன்ற மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணிப்போம். மார்க்கெட் வளர்ச்சி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கும். அந்த ஒரு சான்ஸை நம்ம யூஸ் பண்ணியே பார்ப்போம். இப்பதான் நமக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபுட்டோட பிரைஸ் வந்து ஏற போகுது. அண்ட் தென் நம்ம எல்லாத்தோட விலையுமே வந்து ஏற போகும்போது சோ நம்ம கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து ஆக்ட் பண்ணிக்க முடியும். சோ அதனால எமர்ஜென்சி மட்டுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. சோ அது வந்து இந்த மாதிரியான டைம்ல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. ஸ்டாக்ஸ் எதனா இறங்குது அப்படின்னும் 1-2ன்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்தவரை ரொம்ப வந்து ஃபாஸ்ட் பேஸ்டா தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய நியூஸ் வந்து கவர் பண்ணும். அதனால ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா தான் வந்து இருக்கும். சோ அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.